வணக்கம் நண்பர்களே. 2024 செப்டம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி சிம்ம ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே ஆட்சி நிலையில் புதனோட சேர்க்கை பெற்று அமர்ந்திருக்காங்க. மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவாங்க. அங்கு கேது ஒரு சேர்க்கை பெற்று அமைவாங்க. அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் முற்பகுதியில் அனைத்து விஷயங்களுமே கொஞ்சம் சாதகமான நிலைகளையும் ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களையும் எதிர்பார்க்க முடியும். சிம்மராசிக்காரங்க ரொம்ப உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்படுவாங்க. பட் மாதத்தின் பிற்பகுதிகளில் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சுணக்க நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். மன ரீதியாக கொஞ்சம் குழப்பங்களும் தடுமாற்றங்களும் அவ்வப்போது வந்து போகும். ஸோ சிம்மராசிக்காரங்க அந்த நேர காலங்களில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது. ஆல்ரெடி சிம்மராசிக்காரங்க இப்போது சமீப காலத்தில், அதாவது தனிப்பட்ட முறையில் அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இயல்பான நிலைகள் இருந்து வந்திருப்பாங்க. குறிப்பாக பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள், கலகலப்பான விஷயங்கள், ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருந்து வந்திருக்கும். பட் பொதுவான விஷயங்கள், மற்ற விஷயங்கள், காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது பெருசாக அதில் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இருக்காது. நிறைய விஷயங்கள் கொஞ்சம் குழப்பமும் தடுமாற்றங்களும் இருந்து வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுமையாக விலகப்படும். குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் மனதில் இருந்த குழப்பங்கள் அகன்று ஒரு தெளிவான சிந்தனைகள் கிடைக்கப்பெற்று வருவீங்க. புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள், ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும். மனதளவில் தன்னம்பிக்கை, தைரியம் என்பது ஏற்படும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது ஈஸியாக சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற உத்வேகம் பிறக்கும். பட் அதுவே மாதத்தின் பிற்பகுதிகளில் பார்த்திங்கன்னா இதே நிலைகள் கொஞ்சம் ஆப்போசிட்டான நிலைகளில் இருக்கும். நிறைய விஷயங்களில் அவங்களுடைய ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்க செய்யும். பட் இருந்தாலுமே எதுவுமே தெளிவான நிலைகள் இருக்காது. கொஞ்சம் குழப்பங்களோடும் அலைச்சலோடும் தான் காணப்படும். குறிப்பாக சிம்மராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது குடும்ப ரீதியான விஷயங்கள் மற்றும் பொருளாதார நிலைகள் இது அதிகமாக தென்படும். நார்மலாகவே இந்த மாதம் முழுவதுமே சிம்மராசிக்காரங்க இந்த குடும்ப விஷயங்கள், காரியங்கள் தான் அதிக ஈடுபாடுகள் அப்படிங்கிறது காட்டி வருவீங்க. ஸோ அது சார்ந்த விஷயங்களை இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா சாதகமான விஷயங்கள் அப்படிங்கிறதும் உண்டு, பாதகமான விஷயங்கள் அப்படிங்கிறதும் உண்டு. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளில் தென்படும். பட் மாதத்தின் பிற்பகுதிகள் இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் அளவான ஈடுபாடுகள் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனத்தை கையாளுறதே நல்லது. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளில் மற்றவங்களுக்கு தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்துடாதீங்க. அதே போல் மற்றவங்களை பற்றி பேசும்பொழுது கொஞ்சம் முன்பின் யோசித்து பேசி வருவது நல்லது. ஏன்னா பேச்சுவார்த்தைகளால் தான் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தேவையில்லாத சங்கடத்தை அதிகமாகவே ஏற்படுத்தும். ஸோ அது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள், ஈடுபாடுகள் என்பது உண்டு. பட் இருந்தாலுமே அது சார்ந்த விஷயங்களில் அனுகூலங்கள், ஆதாயங்கள் அப்படிங்கிறது மாதத்தின் பிற்பகுதிகளில் இருக்கும். ஸோ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதுமே கூடுதல் முயற்சி என்பது தேவைப்படும். உங்களுடைய முயற்சிகள் என்பது நல்ல முறையில் பயனளிக்கவும் செய்யும். சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க. பட் இருந்தாலுமே அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தடை தாமதங்களும் இழுபறியான விஷயங்களும் இருக்கும். கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் கடைபிடிப்பது நல்லது. பட் அது சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். நிறைய பேருக்கு இந்த வீடு, நில, பூமி வகையில் ஆதாயம், அனுகூலம் அப்படிங்கிறது உண்டாகும். அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கைகள், பொன்பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. குறிப்பாக வாகன ரீதியான விஷயங்களை சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். பட் இது எல்லாத்துலேயுமே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எதையும் செய்ய முடியாது. கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களாகவே அமையும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. சிலருக்கு எதிர்பாராத வகையில் பண வரவுகள் அப்படிங்கிறதும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் இந்த பொருளாதார விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே நன்மைகளை கொடுக்கும். பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள், ஈடுபாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுடைய விஷயங்களை தலையிடுவதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. நான் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மற்றவங்களோட தேவையில்லாத கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது அதிகமாகவே ஏற்படும். நம்ம ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம், அங்கே போய் சேர்றது வேறொரு விஷயமாக இருக்கும். ஸோ முன்னுக்கு பின் முரண்பாடான கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் வெளி விஷயங்கள், குறிப்பாக மனிதர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய தலையீடுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறதே நல்லது. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது. பிரயாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பிரயாணங்கள் வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் முழுமையாகவே இருக்குது. சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிதானம் என்பது கூடுதலாகவே தேவைப்படும். 1க்கு 2 முறை யோசித்து ஆலோசித்து செயல்பட்டு வருவதே நல்லது. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் சாதகமான நிலைகள் இருக்குது. பட் இருந்தாலும் மாதத்தின் முற்பகுதிகளில் தான் குடும்பத்துக்குள்ளே சில சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கும். மாதத்தின் பிற்பகுதிகளில் குடும்ப விஷயங்கள், காரியங்களில் ஈடுபாடுகள் என்பது அதிகமாக இருக்கும். இருந்தபோதும் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை. பழைய விஷயங்களை பெரிதுபடுத்தாமல் இருப்பது நல்லது. அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி,
ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பீங்க, பட் அது போய் சேர்றது வேறு விதமாக போய் சேரும். அதனால் குடும்பத்துக்குள்ளே இந்த பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. குடும்ப தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். அதேபோல் குடும்ப உறவுகள் வகையிலும் சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு. பட் இருந்தாலுமே மாதத்தின் பிற்பகுதிகளில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமான நிலைகளே இருக்குது. தனிப்பட்ட முறையில் சிம்மராசிக்காரங்களுக்கு பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். பட் பெற்றோர்களுடைய தனிப்பட்ட நிலை அப்படின்னு பார்க்கும்போது வழக்கமான நிலைகள் வந்து கொஞ்சம் மந்தமாக அவங்க செயல்பட்டு வருவாங்க. பட் அது பெரிதாக கவலைப்பட வேண்டியது எதுவும் இருக்காது. அதேபோல் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது. உடன்பிறப்புகள் வகையில் எதிர்பார்த்த ஆதாயங்களும் அனுகூலங்களும் கிடைக்கப்பெற்று வருவீங்க. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளில் உங்களுடைய குழப்ப நிலைகளுக்கு சில தெளிவுகளை அவங்க வகையிலேருந்து கிடைக்கப்பெற்று வருவீங்க. இப்போ உடன்பிறப்புகள் வகையில் இந்த மாதம் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய தன்மை இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்குது. வாழ்க்கை துணையின் வகையில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் என்பது இருக்கத்தான் செய்யும். சில நேரங்களில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிற வந்து போகத்தான் செய்யும். இருந்தாலுமே அதெல்லாத்தையுமே அனுசரித்து போகக்கூடிய தன்மைகளும் இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே சமாளித்து கொள்ளக்கூடிய தன்மையும் இருக்கும். குழந்தைகள் வகையில் காரிய ரீதியான அனுகூலங்களை பெற்று வருவீங்க. குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்து வருவீங்க. அந்த திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமான நிலைகளிலே வேலை செய்து உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் கலவையான நிலைகளிலேயே இருக்கும். பெரும்பாலும் வழக்கமான விஷயங்களை தான் பார்த்து வருவீங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் கொஞ்சம் பற்றுப்படாமல் இருந்து வர்றதே நல்லது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான தன்மைகள் இருக்கும். குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் மாணவர்கள் ரொம்பவும் சிறப்பாக செயல்பட்டு வருவாங்க. மாணவர்களுடைய தேவைகள் நீண்ட நாள் தேவைகள் என்பது பூர்த்தியாகும். அதே போல் மாணவர்களுக்கு இந்த கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் சில எதிர்பாராத மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். சிலருக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது மாணவர்கள் ஏதாவது புதிய விஷயங்கள் காரியங்கள் ஈடுபடுறாங்க அப்படின்னா அது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தோய்வு நிலைகள் இருக்கும். எதிலும் அவசரப்படாமல் இருப்பது நல்லது. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறத மாணவர்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். பட் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் சாதகமான நிலைகளே இருக்குது. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளிலேயே தென்படும். பொதுவாகவே சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீப காலமாகவே தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகளை அதிகம் காட்டி வருவாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுடைய ஆர்வம் அதிகரிச்சிருக்கும். பட் இருந்தாலுமே பெருசாக டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்து தான் செய்கிறோம். எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலுமே எதுவுமே ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலையில் இருந்துட்டு வருவாங்க. ஸோ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதிலும் குறிப்பாக இந்த மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கொஞ்சம் குழப்பமான நிலைகள் அப்படிங்கிற இருக்கத்தான் செய்யும். நிறைய சுணக்கமான நிலைகளையும் பார்த்து வருவீங்க. நிறைய விஷயங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதாக இருக்கும். இதனால் சிம்மராசிக்காரங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கொஞ்சம் கவனத்தை கையாண்டு இருப்பதே நல்லது. அண்ட் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கமான தன்மைகளே செயல்படும். ஸோ ஓவராலாக சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் முற்பகுதிகள் எல்லா விஷயங்களுமே சமாளிக்கக்கூடிய நிலைகளும் சிறப்புகளையும் பெற்று வருவீங்க. பட் மாதத்தின் பிற்பகுதிகளில் அனைத்து விஷயங்களுமே கொஞ்சம் கவனம் என்பது தேவைப்படும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.